மக்கள் நம்ம எம்ஜி என்ன பண்ணுறாரு, கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு மதுரை மாவட்டத்துக்கு போகணும். அப்பொழுது டிரைவர் என்ன பண்ணுறாரு, நேராக கொண்டு போய் அதாவது கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு லாரி மேலே மோதிருச்சு அந்த கார். தலைவர் அப்பொழுது ஓவென்று கதறி அழுகிறார். அதை பார்த்து அத்தனை பேரும் ஒரு கணம் கண் கலங்கி போனார். மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் கூட யார் இருந்தாலும் சரி, அது உதவியாளர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள தன்னுடைய குடும்பமாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி வேண்டிய உதவி செய்வாங்க. அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் தலைவர் சந்தோஷப்படுவார். என்ன கஷ்டம் வந்தாலும் உதவி செய்வார். அந்த வகையில் மரியாதைக்குரிய தலைவர் கூட இருந்த ஒரு உதவியாளர் அவர் இறந்து போய் விடுகிறார். தலைவர் ஓவென்று கதறி அழுது துடித்தார். எப்பொழுது தெரியுமா? அதை பற்றித்தான் கூற இருக்கிறேன். 1979 மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு மதுரை மாவட்டத்துக்கு போகணும். அவர் ஒரு காரில் போகிறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய அதிகாரி மரியாதைக்குரிய விவேகானந்த ராஜ் அவர் ஒரு காரில் இருக்கார். அவர் கூட பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய அதிதீவிர விசுவாசி மரியாதைக்குரிய பல வருடங்களாக அவர் கூட உதவியாளர் இருந்தவர் சபாபதி சார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு காரில் போயிட்டே இருக்காங்க. அப்பொழுது டிரைவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கண் அசந்து நேராக கொண்டு போய் அதாவது கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு லாரி மேலே மோதிருச்சு அந்த கார். சபாபதி சார் இறந்து போயிடுறாரு. விவேகானந்த சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிக்கு காயம். இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு எட்ட உடனே பார்த்தீங்கன்னா சபாபதி சாரை அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. இறந்து போய்விடுறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு கதறி அழறாரு. அதன் பிற்பாடு சென்னைக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டது. மதுரையில் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சபாபதி சார் சேர்க்குறாங்க. சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாரு. கூட இருந்த அந்த அதிகாரிக்கு லேசான காயம், ஆனால் உயிர் தப்பிச்சிடாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயம் கேட்டு துடிச்சு போகிறார். உடனே அவருடைய உடம்பு சென்னை கொண்டு வரப்பட்டது. அஇஅதிமுகவின் தலைமை கழகத்தில் வைக்கப்பட்டது. தலைவருக்கு மிகப்பெரிய ஆற்றொன்னா துயரம். ஏன்னா சபாபதி சார் தலைவருக்கு அவ்வளோ பிடிக்கும். நேர்மையானவர், உண்மையானவர். தலைவர் என்ன பண்ணுறாரு, கண் கலங்கி போய் நிற்கிறார். பொதுமக்கள், அமைச்சர் பெருமக்களாக வந்து அஞ்சல் செலுத்திட்டு போகிறாங்க. மரியாதைக்குரிய நடிகர் ரஜினி சார் 2 வேளை வந்து பார்த்துட்டு போகிறாரு. சபாபதி சார் உடம்பை பார்த்துட்டு போகிறாரு. கண் கலங்கி போகிறார். அதன் பிற்பாடு சபாபதி சாருடைய உடம்பு மின்மயானத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தலைவர் அதாவது சிஎம் எம்ஜிஆர் காரில் தான் வருவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? மரியாதைக்குரிய சபாபதி சாருடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா மயானத்துக்கு கொண்டு போகிறாங்க. தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நடந்தே போகிறாரு. அந்த மயானத்தில் பார்த்தீங்கன்னா சடங்குகள் செய்கிறாங்க. தலைவர் அப்பொழுது ஓவென்று கதறி அழுகிறார். அதை பார்த்து அத்தனை பேரும் ஒரு கணம் கண் கலங்கி போனார்கள். ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் சபாபதி சார் மேலே எப்பவுமே பற்று பாசம் அதிகம். தன்னோட உதவியாளர் தானே அப்படின்னு சாதாரண நினைக்காம தன் கூட போகிறதான் நினைப்பார். அதை அத்தனை பேரும் பார்த்து கண் கலங்கி போனார்களாம். அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். பார்த்தீர்களா, இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. தலைவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யறதுல முன்மாதிரி தலைவர் தான். தலைவர் மட்டுமல்ல, தலைவி அம்மார்களும் அப்படித்தான். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரை வாழ வச்சுருக்காங்க. யார் என்ன உதவி கேட்டாலும் சரி, உதாரணத்துக்கு வீடு கட்டுறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, மருத்துவ செலவு, படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு யார் என்ன உதவி கேட்டாலும் சரி, அது அவங்க காதுகளுக்கு எட்டும்போது வேண்டிய உதவி செய்வாங்க. அந்த உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் தலைவி அவங்க சினிமா காலத்தில் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதித்த பணம். இதை நீங்கள் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உதவி செஞ்சாதான் அவர் தூக்கமே வரும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு அவருக்கு 10 பேருக்காவது சாப்பாடு போடணும். அப்படி இல்லையா ஒரு 5 பேருக்காவது தையல் மிஷின் கொடுக்கணும், உதவி செய்யணும். அப்போதான் அவருக்கு உறக்கமே வருமா. பார்த்தீர்களா? இப்படி ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இல்லை, எந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது.